ரிப்போர்ட்டிங் சார், ஹீரோ ஒரு பிசினஸ் பிக் ஷாட், ஹீரோயின் ஒரு கால்கள், ஒரு கிளுகிளுப்பான நைட்ல அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. பிரெட்டி உமன் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ஒரு ஹாலிவுட் படம். ஜூலியா ராபர்ட்ஸ் தான் இந்த படத்தோட விசிட்டிங் கார்டு. இந்த படத்துல ஒரு கால்களா வர்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அந்த குழந்தைத்தனத்துல தான் ஹீரோ ஆஃப் ஆகி விழுவாப்ல. ஆனா அந்த குழந்தைத்தனத்தை ஆர்கானிக்கா பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வரது இருக்குல்ல, பிரகாசப்படுத்திஃபிகேஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு ஷோ பாக்குறதுக்காக கப்பலா போயிருப்பாங்க. அப்படியே ஒரு ஆடிட்டோரியத்துல மேல இருந்து அந்த ஷோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டான்ஸ் ஷோ. எமோஷனலி ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருவாங்க. அந்த எமோஷனலி கனெக்ட் ஆனதை அவங்க முகத்துல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க பாருங்க. அந்த ஒரு சீன் போதும் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு. ஹீரோவா வரக்கூடிய ரிச்சர்ட் கூட ரொம்ப சாமிங்கா இருந்தாப்ல. ஜெனட்டிக்காவே பணக்காரன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதாவது படத்துல கிளுகிளுப்பான காட்சிகள் உண்டா அப்படின்னு யாராவது கேட்டா, கிளுகிளுப்பான காட்சிகள் தவிர வேற ஏதாவது உண்டா அப்படின்னு பதிலுக்கு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். படத்துல ரகரகமா ஜலபல ஜங்ஸ் காட்சிகள் உண்டு. இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. படம் ஒரு மாதிரி நிதானமா ஸ்லோவா தான் போகும். ஒரு ரொமான்டிக் படம். ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்காம அப்படியே வயலன்ஸ்லாம் இல்லாம பார்க்கறதுக்கு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா, அப்படி ஒரு கம்ஃபர்ட் தான் இந்த படம் கொடுத்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் எமோஷன்ஸ், ரொமான்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் உண்மையிலே என்ஜாயபிளா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு படத்துல மீட் பண்ணலாம். பாய்.